புதிய தலைப்புகள் ஏதேனும் வேண்டுமென்றில், புதிய தலைப்புகளைச் சேர்க்க என்ற மெனுவை கிளிக் செய்து கொள்ளவும். அதில் நமக்கு வரவு அல்லது செலவு இல்லை, இதில் இரண்டுமே தலைப்புகள் தேவைப்படும் எனில், ஃபர்ஸ்ட் எதில் தேவையோ அதை கிளிக் செய்து கொள்ளவும். வரவு என்ற தலைப்பில் வேண்டுமெனில் வரவு என்பதை கிளிக் செய்து கொள்ளும். அதில் எந்த தலைப்பில் வேணுமோ அதை ஃபர்ஸ்டில் கிளிக் செய்தவும். அதன் பின் சப்ஹெட் கட்டிட வாடகையா ஏதோ அந்த தலைப்பை கிளிக் செய்து கொள்ளவும். அதன் பின் இதில் உங்களுக்கு எந்த தலைப்பு தேவைப்படுகிறதோ அதை யூனிகோட் ஃபாண்டில் டைப் செய்து கொள்ளவும். இப்பொழுது கட்டிடம் என்பதை நான் டைப் செய்து காட்டுகிறேன். இப்படி கிளிக் செய்து கொண்டு ஆட் என்பதை கிளிக் செய்தால் ஆட் ஆகிவிடும் நீங்கள் கேட்ட தலைப்பு. அது தவறுதலாக டைப் செய்து விட்டால் ரிமூவ் செய்து கொள்ளலாம். இல்லை சரியாக தான் டைப் செய்து என்றால் இதில் சப்மிட் என்ற ஆப்ஷனை கொடுக்கவும். அதன் பின் அந்த நமது தலைப்பு வேண்டும் என்று கேட்டதை நமக்கு எந்த நிலையில் உள்ளதை தற்போதைய நிலை என்பதில் தலைப்புகளின் நிலையை வந்து கிளிக் செய்து பார்த்து கொள்ளவும். அதில் நம்ம கேட்ட ஹெட்டில் தலைப்பு எந்த நிலையில் உள்ளது, அப்ரூவல் ஆகிவிட்டதா இல்லை ரிஜெக்ட் ஆகிவிட்டதா இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஹெட்டிலேயே போட சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத இந்த இடத்துல என்ன ஸ்டேட்டஸ்ங்கிறத பார்த்துக்கிடலாம். அதே போன்று பட்ஜெட் எந்த நிலையில் உள்ளது என்பதையும் நம்ம பார்த்துக்கொள்ளலாம். திருக்கோவில் சமர்ப்பிக்கவில்லை, இப்பொழுது நம்மளது ஃபார்வர்ட் செய்து விட்டோம் என்றால் ஜேசி ஆபீஸில் உள்ளதா இல்லை ரிஜெக்ட் செய்யப்பட்டதா என்பதையும் நம்ம பார்த்துக் கொள்ளலாம். அப்படி ரிஜெக்ட் ஆகிவிட்டது என்றால் எந்த காரணத்திற்காக ரிஜெக்ட் ஆகிவிட்டது என்பது இதில் பாப்அப் மெனுவில் வரும். அதன் பின் அதை நம்ம திருத்தம் செய்து அகைன் மறுபடியும் ஃபார்வர்ட் செய்து விடலாம்.